தாய்த்தமிழ் உறவுகளுக்கு மாலை வணக்கம். நாம் தமிழர் கட்சி குருதிக்கொடை பாசறை முன்னெடுக்கும் தியாக தீபம் திலீபன் நினைவேந்தல் கருத்தரங்கம் தொடர் கீவெளியின் 7ஆம் நாள் அமர்வு இன்று. தமிழர்களுக்காகவும் தமிழ் மண்ணுக்காகவும் உரத்து குரல் எழுப்பி தமிழ் தேசிய களத்தில் சமரசமின்றி களமாடி வரும் நாம் தமிழர் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் அன்பு அண்ணன் மு. களஞ்சியம் அவர்களை கருத்துரையாற்ற அழைக்கிறோம். தியாக தீபம் திலீபன் அவர்களினுடைய நினைவேந்தல் கருத்தரங்கை கடந்த 6 நாட்களாக மிக சிறப்பாக ஒருங்கிணைத்து இன்றைக்கு 7வது நாளாக நடத்தி கொண்டிருக்கிற நாம் தமிழர் கட்சியினுடைய குருதிக்கொடை பாசறையில் பயணிக்கிற தம்பி தங்கைகள், இந்த 7ஆம் நாள் நிகழ்வில், இந்த கீவெளி நிகழ்விலே பங்கேற்றிருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியினுடைய உறவுகள், பங்கேற்பாளர்கள், உங்கள் அனைவருக்கும் எனது புரட்சிகர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். திலீபனின் தியாக வேலியின் 7ஆம் நாள் என்பது கடும் மன வலியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நாள். மரணத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிற ஒரு மனிதனுடைய இயக்கங்கள், ஒரு மனிதனுடைய எதிர்பார்ப்புகள் இந்த நாளில் வெளிப்பட்டதை நம்மால் உணர முடிகிறது. பொதுவாக சொல்லுவார்கள், 12 அங்குலம் என்பது ஒரு அளவு நாடாவின் ஒரு அடி என்று சொல்லுவார்கள். 12 என்பது ஒரு கடிகாரத்தின் இரவையும் பகலையும் பிரிக்கிற புள்ளி என்று சொல்லுவார்கள். அதே போல 12 மாதங்கள் என்பது ஒரு வருடத்துக்கு எழுதப்படுகிற முடிவுரை என்றும் சொல்லுவார்கள். ஆனால் தமிழர்களாகிய நமக்கு 12ஆம் தேதி அல்லது 12 என்கிற அந்த எண், அதை நினைக்கின்ற போதெல்லாம் நெஞ்சிலே நெருப்பை அள்ளி கொட்டுகிற ஒரு நாளாக இருக்கிறது. அடங்காத ஒரு தமிழ் தேசிய கனவினுடைய உச்சம் தொட்ட நாளாக, ஒரு உறுதிப்பாட்டினுடைய நிலைப்பாடாக இந்த 12 என்கிற இந்த எண் உலகம் முழுவதும் வாழுகிற தமிழ் சொந்தங்களுக்கு தொடர்ச்சியாக ஆண்டு முழுவதும் இருந்து கொண்டே இருக்கிறது. இந்த 12 என்கிற எண்ணை நினைக்கின்ற போதெல்லாம் ஒரு மிகப்பெரிய இனப்படுகொலை, ஒரு தேசிய இனத்தினுடைய உரிமைகள் மறுக்கப்பட்ட போதும், அந்த தேசிய இனத்தை திட்டமிட்டு இனப்படுகொலை செய்யப்பட்ட போதும் உலக நாடுகள் ஈழத் தமிழர்களை மனிதர்களாக மதித்து கண்டுகொள்ளவில்லை என்பதற்கான சாட்சியமாகவும் இந்த 12 என்கிற எண் இருக்கிறது. லெப்டினன்ட் கேர்னல் திலீபன் அவர்களை பொறுத்தவரை, தான் இறந்த பிறகாவது ஈழம் மலரும் என்கிற ஒரு தீர்க்கமான முடிவோடு ஒரு சமரசமற்ற உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கி 12 நாட்கள் கொஞ்சம் கொஞ்சமாக செயலிழந்து, அசைவிழந்து, மொழி இழந்து, நினைவிழந்து, அணு அணுவாக சாவை தழுவிக்கொண்ட நாள் அந்த 12ஆம் நாள் உண்ணாவிரத நாள். இந்திரா காந்தியினுடைய மரணத்துக்கு பிறகு இந்தியாவின் பிரதமராக ராஜீவ் காந்தி வந்தார். அப்பொழுது இலங்கையினுடைய ஜனாதிபதியாக ஜெயவர்த்தனா இருந்தார். இவர்கள் இருவரும் இணைந்து விடுதலை புலிகளை அழிக்க திட்டமிட்டார்கள். 1987ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 29ஆம் தேதி ராஜீவ் காந்தியும் ஜெயவர்த்தனாவும் பெங்களூரிலே உட்கார்ந்து இந்திய இலங்கை ஒப்பந்தத்தை போட்டார்கள். பிரச்சனை தமிழர்களுக்கும் சிங்களர்களுக்கும் பிரச்சனை. பஞ்சாயத்து பண்ண வந்தது இந்தியா. ஆனால் சிங்கள தரப்பை மட்டும் அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தி ஒப்பந்தத்தை போட்டார் ராஜீவ் காந்தி. விடுதலை புலிகளிடமிருந்து ஆயுதங்களை பறித்து ஊர்காவல் படைக்கும், அங்கே இருக்கக்கூடிய சில போராட்ட குழுக்களுக்கும் கொடுக்க வேண்டும் என்பதுதான் இந்தியாவினுடைய திட்டம். அதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று லெப்டினன்ட் கேர்னல் திலீபன் அவர்கள் நினைத்தார். அதனால்தான் 1987ஆம் ஆண்டு செப்டம்பர் 15ஆம் தேதி ஒரு 5 அம்ச கோரிக்கை, அந்த 5 கோரிக்கைகளை இந்தியாவிடம் முன்வைத்து தனது அகிம்சை போராட்டத்தை தொடங்கினார். அந்த அகிம்சை போராட்டம் என்பது புலிகளின் சித்தாந்தத்துக்கு, புலிகளினுடைய கருத்தியலுக்கு எதிரானது. இருந்தாலும் லெப்டினன்ட் கேர்னல் திலீபன் அவர்கள், இந்தியா ஒரு காந்தி தேசம், இந்தியா அகிம்சையின்பால் பற்று கொண்ட ஒரு தேசம் என்கிற காரணத்தினால் ஒரு அகிம்சை போராட்டத்தை முன்னெடுத்து தன்னுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றிவிட முடியும் என்று அவர் நம்பினார். ஒரு சொட்டு தண்ணி கூட அருந்தாமல்
தொடங்க வேண்டும் என்று விரும்பிய அந்த உண்ணாவிரத போராட்டத்தை புலிப்படைகளின் தலைவர் மேதகுவே பிரபாகரன் அவர்கள் ஏற்கவில்லை. அதை கடுமையாக மறுத்தார். ஏனென்று சொன்னால் அடிப்படையிலேயே அது விடுதலை புலிகளினுடைய சித்தாந்தத்துக்கு எதிரானது. இந்தியா இலங்கைக்கு ஆதரவாக நிற்கிற ஒரு சூழ்நிலையில் இது போன்ற அகிம்சை வழி போராட்டங்களை இவர்கள் மதிப்பார்களா என்கிற ஐயம் தலைவருக்கு இருந்தது. ஆனால் தலைவர் கட்டளை எதுவாக இருந்தாலும் அதை எந்த மறுப்பும் இல்லாமல் ஏற்றுக்கொள்ளுகிற தியாக தீபம் திலீபன் அவர்கள் தன் வாழ்க்கையில் முதல் முறையாக தலைவரின் கட்டளைக்கு எதிராக அவர் கட்டளையை ஏற்க மறுத்தார். காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமது கொள்கையினுடைய தீவிரத்தை உலகத்துக்கு உணர்த்த வேண்டும். தனி ஈழம் ஒன்றே தீர்வு என்கிற நமதுடைய உயிர் கொள்கையை, அதனுடைய தீவிரத்தை உலகத்துக்கு உணர்த்த வேண்டும். இந்திய இலங்கை ஒப்பந்தத்தை விடுதலை புலிகள் ஏற்கவில்லை என்பதை ஈழ மக்களுக்கும் உலக மக்களுக்கும் தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய நமது குருதி உறவுகளுக்கும் உணர்த்த வேண்டும். ஆகவே இந்த உண்ணாவிரத போராட்டத்தை நாம் தொடங்கியே ஆக வேண்டும் என்று தலைவரினுடைய கட்டளைக்கு மறுப்பு தெரிவித்து விளக்கம் அளித்தார். அப்படி என்றால் ஒரு சொட்டு தண்ணீர் கூட அருந்தாத போராட்டம் நடத்த வேண்டாம், உணவை தவிர்த்து கொண்டு தண்ணீர் அருந்துகிற போராட்டமாக இதை செய்யுங்கள் என்று தலைவர் சொன்னார். அதாவது திலீபன் அவர்களுக்கு அவருடைய 5 அம்ச கோரிக்கையை முன்வைத்து ஒரு அகிம்சை போராட்டத்தை நடத்துவதற்கு அனுமதி அளித்தார். அதற்கு திலீபன் இந்த முறையும் தலைவரை எதிர்த்து சிரித்தபடியே ஒரு கேள்வி கேட்டார். தமிழகத்திலே நீங்கள் இருந்தபோது உங்கள் தகவல் தொடர்பு சாதனங்களை காவல்துறையினர் பறித்து கொண்ட போது அந்த தகவல் தொடர்பு சாதனங்களை திருப்பி தரும் வரை ஒரு சொட்டு தண்ணீர் கூட நான் அருந்த மாட்டேன் என்று பாண்டி பஜாரிலே உண்ணாவிரதம் இருந்தீர்களே, ஏன் என்று கேட்டார். தலைவர் திகைத்து பார்த்தார். உங்கள் போராட்டத்தின் தீவிரத்தை இந்திய அரசுக்கு, தமிழக அரசுக்கு, தமிழக மக்களுக்கும் உணர்த்தத்தானே அப்படி செய்தீர்கள். அதே போலதான் நமது 5 அம்ச கோரிக்கையை இந்தியா நிறைவேற்றி தந்தே ஆக வேண்டும் என்பதின் தீவிரத்தை இந்தியாவிற்கு உணர்த்தத்தான் நான் ஒரு சொட்டு தண்ணீரும் அருந்தாமல் உண்ணாவிரதம் இருக்க வேண்டும் என்று நான் வேண்டுகிறேன் என்று சொன்னதும் தலைவர் சிரித்தபடியே அதை ஏற்றார். திலீபன் அவர்கள் முன்வைத்த 5 அம்ச கோரிக்கை என்பதில் உறுதியாக தனி ஈழம் ஒன்றே தீர்வு என்கிற நமது உயிர் கொள்கை இல்லை. அவர் முன்வைத்த கோரிக்கைகள் என்பது எளிமையான கோரிக்கைகள். மீள குடியமர்த்தல் என்கின்ற பெயரில் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் தமிழர் பகுதிகளில் சிங்களர்களை கொண்டு வந்து குடியமர்த்துவதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று தனது முதல் கோரிக்கையை வைத்தார். அரசியல் காரணங்களுக்காகவும் இன்ன பிற காரணங்களுக்காகவும் கைது செய்யப்பட்ட போலீஸ் தடுப்பு முகாம்களில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழ் அரசியல் கைதிகள் அனைவரையும் விடுதலை செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கை ஒரு எளிமையான, ஒரு நியாயமான, ஒரு நேர்மையான கோரிக்கை. 3வது கோரிக்கை பயங்கரவாத தடை சட்டம், அதே போல அவசர கால தடை சட்டம், இவை இரண்டும் உடனடியாக தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை அவர் முன்வைச்சார். வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கான இடைக்கால நிர்வாக சபை ஒன்றை நிறுவ வேண்டும். அந்த சபையிலே புலிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும். புலிகளின் பங்களிப்பு என்பது முக்கியமானதாக இருக்க வேண்டும். அந்த சபை வடக்கு கிழக்கு தமிழ் மக்களினுடைய வாழ்வை மறுசீர் செய்வதற்கு, புனர் அமைப்பதற்கு, அவர்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்துவதற்கு பொறுப்பேற்று செயல்பட வேண்டும் என்பது ஒரு கோரிக்கை. வடக்கு கிழக்கு மாகாணங்களில் புதுசா காவல் நிலையங்களை உருவாக்குறது, புதுசா கிராமத்துக்கு கிராமம் ஒரு இராணுவ முகாமை திறப்பது, இப்படியாக இலங்கை அரசாங்கம் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருந்ததை உடனே தடுத்து நிறுத்தணும். தமிழர் பகுதியிலே இருக்கக்கூடிய கல்லூரிகள், கல்வி நிலையங்கள், கோவில்கள் இவற்றிலெல்லாம் கொண்டு வந்து இராணுவத்தை தங்க வைத்திருந்தார்கள். இலங்கை பாதுகாப்பு படையினர் அங்கே எல்லாம் தங்கி கொண்டு தமிழர்களை அச்சுறுத்தி கொண்டிருந்தார்கள். அதை உடனடியாக அவர்கள் காலி செய்து அங்கிருந்து விலகி செல்ல வேண்டும் என்பது ஒரு கோரிக்கை. வடக்கு கிழக்கில் ஊர்காவல் படையினருக்கு இலங்கை அரசு ஆயுதங்களை வழங்கி தமிழர்களோடு மோதவிட்டு தமிழர்களை படுகொலை செய்து கொண்டிருந்த காரணத்தினால் அந்த
ஊர்காவல் படைக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆயுதங்களை முழுமையாக திரும்ப பெற வேண்டும். அப்படி முழுமையாக திரும்ப பெறப்பட்டு விட்டதா என்பதை இந்திய ராணுவம் கண்காணிக்க வேண்டும். இதுதான் திலீபன் அவர்கள் வைத்திருந்த கோரிக்கைகள். இந்த கோரிக்கையில அவர் எனக்கு தனி நாடு வேணும்னு கேட்கல. விடுதலை புலிகள் எந்தெந்த காரணங்களை முன்வைத்து போராடினார்களோ அந்த காரணங்கள் எதையும் திலீபன் அவர்கள் கேட்கவில்லை. இந்த கோரிக்கைகள் மிகவும் எளிமையான கோரிக்கைகள். இந்த கோரிக்கைகளை இந்தியா ஏற்கும் என்று திலீபன் அவர்கள் நம்பினார்கள். இப்படித்தான் அந்த உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கி 1ஆம் நாள், 2ஆம் நாள், 3ஆம் நாள், 4ஆம் நாள் கொஞ்சம் கொஞ்சமாக அவர் சோர்வடைந்து உடலிலே தண்ணீர் வற்றி சிறுநீர் கழிக்க முடியாமல் அவதியுற்று, அதன் பிறகு உதடுகள் வெடித்து பேச்சை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து, கேட்கும் திறனை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து 6வது நாளை கடந்து 7வது நாளுக்கு வருகிறார். கண் விழித்த உடனேயே அவர் மனதுக்குள் இருந்த ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்வமான விஷயம் என்னவென்று சொன்னால், நேற்று இந்திய தரப்போடு நடந்த பேச்சுவார்த்தையில் என்ன முடிவெடுக்கப்பட்டது என்பதை அறிந்து கொள்ளுகிற ஆர்வத்தோடு அவர் அதிகாலை கண் விழித்து அது குறித்த செய்திகளை தெரிந்து கொள்வதற்காக நரேந்திரன் என்கிற யோகி அவர்களை இங்கும் அங்குமாக தேடி இருக்கிறார். கண்களை சுழட்டி சுழட்டி யோகியை தேடி தேடி பார்த்திருக்கிறார். கிட்டத்தட்ட 10 மணி வரைக்கும் யோகியை பார்க்க முடியவில்லையாம். 10 மணிக்கு மேல யோகி அவர்கள் இந்தியா டுடே பத்திரிகை, இந்திய தூதரக வீடியோ படப்பிடிப்பாளர் போன்றவர்களோடு அங்கே வந்திருக்கிறார். பத்திரிகையாளர்கள் திலீபனிடம் பேசுகிறார்கள். திலீபன் கூர்ந்து கேட்கிறார். அவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்பது அவர் காதில் விழவில்லை. 6 நாட்கள் ஒரு சொட்டு தண்ணீர் கூட அருந்தாமல் லட்சிய உறுதியோடு களத்தில் நிற்பதால் உடல் உறுப்புகள் ஒவ்வொன்றாக செயலிழந்து கொண்டிருக்கிறது. 7ஆம் நாள் திலீபனுக்கு அவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்பது காதில் கேட்கவில்லை. காதில் கேட்கவில்லை என்பதை ஒரு சிறு சைகையின் மூலம் அவர்களுக்கு தெரிவிக்கிறார். பத்திரிகையாளர்கள் சத்தமாக உரக்க அவர் காதிலே விழுகிற அளவுக்கு உரக்க பேசுகிறார்கள். அடுத்தது அவர்களிடம் திலீபனால் பேச முடியவில்லை. பேச நினைத்து வாயை திறக்கிறார். வாயிலிருந்து வார்த்தை வரவில்லை. நெஞ்சுக்குள்ளே நினைக்கிற எண்ணங்களை வார்த்தைகளாக்க வெளியிலே அவரால் பேச முடியாமல் திணறுகிறார். பிறகு பத்திரிகையாளர்கள் சென்ற பிறகு ஆர்வமோடு யோகியை பார்க்கிறார். நேற்று என்ன நடந்தது என்று 6ஆம் நாள் சந்திப்பில் இந்திய தரப்போடு நீங்கள் சந்தித்தீர்களா? அந்த சந்திப்பிலே என்ன முடிவெடுத்திருக்கிறீர்கள்? நமது 5 அம்ச கோரிக்கையை அவர்கள் ஏற்றார்களா? அவர்கள் பேச்சுவார்த்தையில் என்ன முடிவானது என்கிற எத்தனையோ கேள்விகளோடு அவர் யோகியை பார்க்கிறார். யோகி அமைதி காக்கும் படையின் மூத்த தளபதி ஒருவரும், பிரிகேடியர் ராகவன் அவர்களும், ஏர் கமாண்டர் ஜெயக்குமார் அவர்களும், கடற்படை தளபதி அபேய சுந்தர் அவர்களும் தான் பேச்சுவார்த்தைக்கு வந்திருந்தார்கள். இந்தியாவின் துணை தூதுவர் சொன்னபடி வரவில்லை என்றதும் திலீபனின் முகம் வாடுகிறது. அந்த முகத்தில் இருந்த ஆர்வம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைகிறது. யோகியவையே பார்க்கிறார். அதனால பேச்சுவார்த்தையில் ஒரு முடிவும் எடுக்கப்படவில்லை என்று யோகி சொல்லுகிறார். திலீபன் ஆர்வமற்று மெல்ல தன் உடலை கீழே சாய்க்கிற போது, இப்படியான ஒரு சூழலிலே அடுத்த நமது நகர்வு எப்படி இருக்கலாம் என்று ஆலோசனை கேட்பது போல திலீபனிடம் கேட்கிறார். திலீபன் சொல்லுகிறார், எந்த முடிவாக இருந்தாலும் அது நல்ல முடிவாக இருக்க வேண்டும். நாம் முன்வைத்திருக்கக்கூடிய 5 கோரிக்கைகள் அனைத்தையும் நாங்கள் நிறைவேற்றி தருகிறோம் என்று இந்திய தரப்பு எழுதி கொடுக்க வேண்டும். அப்படி அவர்கள் செய்ய தவறினால் நான் இந்த உண்ணாவிரதத்தை கடைசி வரைக்கும் கைவிட மாட்டேன் என்று மிகவும் சன்னமான, பேச முடியாத குரலில் விட்டு வார்த்தைகளை உதிர்த்துவிட்டு அமைதியாகிறார். அவர் முகத்திலே ஒரு மெல்லிய புன்னகை படர்கிறது. தியாக தீபம் திலீபன் அவர்கள் அரசியல் செயல்பாடுகளில் மட்டுமல்ல, படிப்பிலும் கெட்டிக்காரர். யாழ் பல்கலைக்கழகத்தின் உயரிய படிப்பான மருத்துவ படிப்புக்கு தேர்வான ஒரு மாணவன். சிங்கள பேரினவாதத்திடம் ஆண்டாண்டு காலமாய் தங்கள் உரிமையை இழந்து நிற்கிற தன் தேசத்தின் விடுதலைக்காக மாணவனாக இருந்த போதே தன்னை ஈழ விடுதலை போராட்டத்தில் இணைத்துக் கொண்ட போராளி.
1985 வாக்கில் மொத்த யாழ்குடா நாடும் விடுதலை புலிகளினுடைய கட்டுப்பாட்டுக்கு வந்துவிட்டது. அப்படி யாழ்குடா நாடு விடுதலை புலிகளின் கட்டுப்பாட்டுக்கு வந்தபோது யாழ்குடா நாட்டின் விடுதலை புலிகளின் அரசியல் பிரிவு தலைவராக தலைவர் மேதகுவே பிரபாகரன் அவர்கள் நியமித்தது தியாக தீபம் திலீபன் அவர்களை தான். திலீபன் எறும்பை விட சுறுசுறுப்பாக, சிட்டுக்களை விட துள்ளலாக, மதிநுட்பத்தோடு இயங்கக்கூடிய ஒருவர். அவரை பற்றி, அவருடைய செயல்பாடுகளை பற்றி இணையதளங்களிலே எத்தனையோ செய்திகள் குவிந்து கிடக்கிறது. 1986 அச்சுவேலி என்கிற பகுதியில் ஏற்பட்ட ஒரு சிக்கலில் அங்கே கிராமங்களுக்கு ஓடிக்கொண்டிருந்த மினி பஸ்ஸுகள் அந்த பஸ்ஸுகளினுடைய ஓனர்களால் நிறுத்தப்பட்டு விட்டது. மக்கள் எங்கும் பயணம் செய்ய முடியாமல் தொடர்ச்சியாக அவதிக்கு உட்படுகிறார்கள். பேருந்துக்கு சொந்தக்காரர்கள் எதற்காக பேருந்துகளை இயக்கவில்லை என்று யாருக்கும் தெரியவில்லை. அப்படியான ஒரு சூழ்நிலையில திலீபன் அவர்கள், யாழ்குடா மாவட்டத்தினுடைய அரசியல் பொறுப்பாளராக இருந்த திலீபன் அவர்கள் சிரித்த முகத்தோடு அந்த பஸ் ஓனர்களை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தி 2 மணி நேரத்தில் கிராமம் கிராமமாக பேருந்துகளை ஓட விட்டு இருக்கிறார். அதே போல யாழ்ப்பாணத்தில் ஒரு முறை மீனவர்களினுடைய இரு பிரிவினருக்கிடையே கடும் மோதல் ஏற்பட்டு பெரும் சிக்கல் உருவாகி இருக்கிறது. எங்கோ ஒரு மூலையில் இருந்து அதை அறிந்து கொண்ட திலீபன் அவர்கள் உடனடியாக அந்த இடத்திற்கு ஓடி சென்று அந்த 2 பிரிவினரையும் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தி அந்த சிக்கலை சுமூகமாக தீர்த்து வைத்ததாக செய்திகள் சொல்லுகின்றன. அதையெல்லாம் விட ஒரு அற்புதமான ஒரு செயல், யாழ்ப்பாணம் கரையோர கிராமமாம் நாவலந்துறை என்கிற ஒரு கிராமம். அந்த நாவலந்துறையில தமிழர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்குமான மோதல் ஏற்பட்டிருக்கிறது. இரு தரப்பினரும் அருவாளால் வெட்டி கொண்டார்கள், கத்திகளால் ஒருவரை மாற்றி ஒருவர் குத்தி கொண்டார்கள், துப்பாக்கியால் சுட்டுக் கொண்டார்கள், வெடிகுண்டுகளை வீசி தகர்த்து கொண்டார்கள். இரு தரப்பிலும் பலர் கொல்லப்பட்டனர். பெரும் பதட்டம் நிலவுகிறது. தமிழர் முஸ்லிம் கலவரமாக வெடித்து நிற்கிறது. அதை அறிந்த தியாக தீபம் திலீபன் அவர்கள் துளி கூட அச்சமில்லாமல் இரவோடு இரவாக அந்த நாவலந்துறையிலே போய் இறங்கி தமிழர்களையும் இஸ்லாமியர்களையும் துணிச்சலாக பேச்சுவார்த்தைக்கு அழைத்து இரவிலேயே பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களுடைய சிக்கலுக்கு முற்றுப்புள்ளி வைத்து இரு தரப்பினரையும் சமாதானம் செய்து வைத்திருக்கிறார். எண்ணி பாருங்கள், என்ன வயது அவருக்கு? படித்துக் கொண்டிருந்த ஒரு மாணவன் குருவி தலையிலே பனங்காயை வைத்தது போல அவனுடைய அறிவை, அவனுடைய ஆற்றலை, அவனுடைய மதி நுட்பத்தை கணித்த நம்முடைய தேசிய தலைவர் அவர்கள் ஒரு மிகப்பெரிய பொறுப்பை அவருக்கு கொடுத்திருக்கிறார். யாழ்குடா மாவட்டத்தினுடைய அரசியல் பிரிவு தலைவர். அந்த பையன் தமிழர் இஸ்லாமியர்களுக்கிடையே மோதல் ஏற்பட்டு வெட்டி குத்திட்டு செத்துட்டு, இந்த பக்கம் பல பேர் சாவு, அந்த பக்கம் பல பேர் சாவு. ஆனால் அந்த களத்தில் போய் நின்று தனது வன்மையால் மதி நுட்பத்தால் அவர்களிடையே பேச்சுவார்த்தை நடத்தி அதை தீர்த்து வைத்தார் என்கிற செய்தி காட்டு தீயாக தமிழ் மக்களிடையே பரவுகிறது. திலீபனின் இது போன்ற செயல்பாடுகளால் விடுதலை புலிகள் மீதே மக்களுக்கு ஒரு மதிப்பும் மரியாதையும் உருவாகிறது. எந்த பிரச்சனை என்றாலும், அது எவ்வளவு ஆழமான பிரச்சனையாக இருந்தாலும், விடுதலை புலிகளினுடைய அரசியல் பிரிவு தலைவர் தியாக தீபம் திலீபன் அவர்கள் தலையிட்டு அதை தீர்த்து வைத்து விடுவார் என்கிற பெரும் நம்பிக்கை மக்களுக்கு ஏற்பட்டது. திலீபன் செல்லுகிற இடங்களில் எல்லாம் மக்கள் பேரன்பு கொண்டு அவரை வரவேற்றார்கள். அவரோடு பேசுவதற்கு இளம் தலைமுறை பிள்ளைகள் ஏங்கினார்கள். மற்றவர்களினுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக இரவு பகலாய் ஓடி உழைத்த திலீபன் பல நேரங்களில், பல இரவுகள், பல பகல்கள் சாப்பிட்டிருக்கவே மாட்டாராம். அது குறித்து அவர் ஒருபோதும் கவலைப்பட்டதும் இல்லையா. சில செய்திகளை கேட்கிற போது நமக்கு நெஞ்சு அடைக்கிறது. திலீபனுக்கு இருந்தது ஒரே ஒரு பேண்ட், அது நீல நிறத்துல ஒரே ஒரு பேண்ட் இருந்துச்சான். போட்டுக்கிறதுக்கு அவர்கிட்ட இருந்தது ஒரே ஒரு சட்டை தானா. எந்த ஆடம்பரமும் மற்ற ஒரு எளிய பிள்ளை. அந்த ஊரெல்லாம் சுத்தி அரசியல் வேலைகளை செய்துவிட்டு இரவுதான் அந்த தலைமையகத்துக்கு வருவார், அரசியல் தலைமையகத்துக்கு வருவாராம். வந்த உடனே சட்டைய கலட்டி பேண்ட கலட்டி துவைச்சு காய வச்சிருவாராம். அடுத்த நாள் காலையில எந்த பக்கம் வெயில் அதிகமா இருக்கோ அந்த இடத்துல கொண்டு போய் அந்த பேண்ட் சட்டையை மாத்தி மாத்தி போட்டு காய வச்சு அதை எடுத்து போட்டுக்கிட்டு தான் வெளியில போவாராம். ஒரு சொட்டு தண்ணீர் கூட அருந்தாமல்
உண்ணாவிரத போராட்டத்தை நடத்திய திலீபன் 12ஆம் நாள் காலை 10:48 தனியீழம் ஒன்றே தீர்வு என்கிற அந்த கனவை சுமந்தபடி நம்மை விட்டு சென்றார் என்று சொல்லுகிறார்கள். அப்போது அவருக்கு வயது 23. யாழ்ப்பாண மருத்துவ சாலையினுடைய மூத்த மருத்துவர் ஐயா சிவகுமரன் அவர்கள் திலீபன் இருக்கிற அந்த இடத்தை நோக்கி 12ஆம் நாள் ஓடி வருகிறார். வந்து திலீபனை பார்க்கிறார். கூட்டம் ஆர்ப்பரித்து நிற்கிறது. மக்கள் கதறி அழுது கொண்டு நிற்கிறார்கள். திலீபனுக்கு என்ன ஆனது என்று இன்னும் தெரியவில்லை. மக்கள் மருத்துவரை பார்த்ததும் மருத்துவர் திலீபனை எப்படியாவது காப்பாற்றி விடுவார் என்கிற ஏக்கத்தோடு அந்த இடத்திலே குழுமி இருக்கிறார்கள். உண்ணாவிரதம் அந்த இடத்திற்கு வந்த மருத்துவர் திலீபன் அவர்களை பார்த்தவுடன் அவர் கண்ணீர் மல்க குனிந்து திலீபனின் பாதங்களை தொட்டு கும்பிட்ட போது அந்த இடமே வெடித்து சிதறியது. ஆண்களும் பெண்களும் கதறி கதறி அழுது அந்த இடம் தமிழ் மக்களினுடைய கூக்குரலாக, தமிழ் மக்களினுடைய அழுகுரலாக அந்த இடம் மாறி போனது. எத்தனையோ பிரச்சனைகளை ஓடி ஓடி பேசி தீர்த்து வைத்த திலீபனுக்கு இருந்தது ஒரே ஒரு பிரச்சனை தான். அந்த பிரச்சனையை தீர்த்திருந்தால் அவனை காப்பாற்றி இருக்கலாம். அவன் வைத்த எளிமையான 5 கோரிக்கைகள். அந்த பிரச்சனையை தீர்க்க இந்தியா நினைக்கவில்லை. இது காந்தி தேசம் என்று திலீபன் நம்பினார். அகிம்சை என்கிற தத்துவத்தை ஏற்று இயங்குகிறது இந்தியா என்று திலீபன் நம்பினார். அப்படித்தான் உலகமும் நம்பிக்கொண்டிருக்கிறது. திலீபனின் மரணம் இந்தியாவின் பொய் வேஷத்தையும் அதன் கோர முகத்தையும் உலகுக்கு தோலுரித்து காட்டியது. காட்டியவர் தியாக தீபம் திலீபன் தான். உண்ணாவிரதத்தை தொடங்குவதற்கு முன்பாகவே தன்னுடைய தோழர்களை எல்லாம் அழைத்து இந்த உண்ணாவிரதத்தை யாரும் இடையூறு செய்யக்கூடாது என்று கட்டளையிட்டார். அயர்லாந்தில் பாபி சாண்ட்ஸ், ஆந்திராவை சேர்ந்த பொட்டி ஸ்ரீராமுலு தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு என்று பெயரிட வேண்டும் என்பதற்காக உண்ணாவிரதம் இருந்து இன்னுயிர் ஈத்த ஐயா சங்கரலிங்கனார் இவர்களெல்லாம் சாகும் வரை உண்ணாவிரதம் இருந்து தங்கள் இன்னுயிரை ஈகம் செய்தார்கள். ஆனால் தண்ணீர் குடித்தார்கள். அப்படி உண்ணாவிரதம் இருந்தவர்கள் ஒரு சொட்டு தண்ணீர் கூட குடிக்காமல் உண்ணாவிரதம் இருக்க வேண்டும் என்று நினைத்த போது இவற்றையெல்லாம் ஆய்வு செய்து திலீபன் அவர்கள் தெரிந்து வைத்திருக்கிறார். தண்ணீர் குடித்துக் கொண்டே உண்ணாவிரதம் இருந்தவர்கள் கூட ஒரு மயக்க நிலையை அடைந்த பிறகு, தங்கள் சுய நினைவை இழந்த பிறகு தண்ணீர் கேட்டு மன்றாடுவார்களாம். தண்ணீர் கேட்டு அழுது புலம்புவார்களாம். தண்ணீர் கேட்டு துடியாய் துடிப்பார்களாம். இதையெல்லாம் திலீபன் அறிந்து வைத்திருந்ததனால் தன்னுடைய தோழர்களிடையே கடும் கட்டளை பிறப்பித்தார். ஒருவேளை நான் எனது சுயநிலைவை இழந்து ஒரு மயக்க நிலையிலே என் உடல் என்னையும் மீறி தண்ணீர் கேட்கிறது என்று சொன்னால் அப்பொழுது கூட எனக்கு ஒரு சொட்டு தண்ணீரை கொடுத்து நீங்கள் காப்பாற்ற வேண்டும் என்று நினைத்து விடக்கூடாது என்று எல்லோரிடமும் உறுதி வாங்கி கொண்டுதான் அந்த இடத்திலே அந்த உண்ணாவிரத போராட்டத்தை மாவீரன் திலீபன் அவர்கள் செய்திருக்கிறார். அங்கே கூடியிருந்த மக்களை பார்த்து அவர் பேசிய செய்தி, நான் இறப்பது உறுதி, அப்படி இறந்தால் கூட வானத்திலிருந்து என் தோழர்களோடு சேர்ந்து நமது லட்சியத்திற்காக நான் உழைத்துக் கொண்டிருப்பேன் என்று அந்த இடத்திலே கூடியிருந்த மக்கள் மத்தியிலே அவர் பேசிய போது தாய்மார்கள் எல்லாம் ஐயோ என்று கதறி அழுதார்கள். திலீபன் மரணித்து விட்டார். திலீபன் ஒரு லட்சியவாதி. திலீபன் உறுதியான விடுதலை போராட்ட வீரன். அதனால்தான் அகிம்சையை ஒரு ஆயுதமாக கையில் எடுத்தான். அகிம்சையை நேசிக்கிற ஒரு நாடு இந்தியா என்று அவன் நம்பினான். திலீபனுடைய கடைசி மரண செய்தி, எங்கள் மக்கள் ஒரு நாள் விடுதலை அடைவார்கள் என்று நான் நம்புகிறேன். இந்த தேசத்திற்கான ஒரு தேசிய பொறுப்பை நான் நிறைவேற்றியிருப்பது எனக்கு மிகுந்த திருப்தியையும் மன நிறைவையும் தருகிறது என்று அவர் கடைசி செய்தியாக சொன்னதாக அங்கு அறிவிக்கப்பட்டது. 7ஆம் நாள் நினைவிழந்து, பேச்சு கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து, செவிப்பறைகள் செயலிழந்து, பெரும் நம்பிக்கையோடு இந்த பேச்சுவார்த்தையில் ஒரு முன்னேற்றம் இருக்கும் என்று இருந்த திலீபன் ஏமாற்றம் அடைந்து அவர் மரணித்த பிறகு அவருடைய உடல் யாழ்குடா நாட்டின் 435க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு எடுத்து செல்லப்பட்டதாம். இதையெல்லாம் படிக்கிற போது நமக்கு நெஞ்சு அடைக்கிறது. ஒவ்வொரு கிராமத்துக்கு செல்லுகிற போதும் ஒவ்வொரு வீட்டின் முன்னால் இராணுவ சீருடை அணிந்த திலீபனுடைய படத்தை வைத்து அவர் அதற்கு மரியாதை செய்து மக்கள் கண்ணீரோடு நின்று அவருடைய
பூத உடலை வரவேற்று கதறி கதறி அழுதார்கள் என்கிற செய்தியை பதிவு செய்திருக்கிறார்கள். தனி ஈழம் ஒன்றே தீர்வு என்பது வெறும் கனவல்ல, அது விடுதலை உணர்வு. விடுதலை என்பது இந்த பூமி பந்தில் வாழ்கிற ஒவ்வொரு மனிதனின் பிறப்புரிமை. விடுதலை என்பது நம்மோடு இருக்கிற நம் உயிர் போன்றது. அதை இல்லை என்று மறுப்பதற்கு எவனுக்கும் தகுதி இல்லை. ஏனென்றால் அது எனது பிறப்புரிமை. அந்த விடுதலையை உறுதியாக ஒரு நாள் நாம் அடைந்தே தீருவோம். உலகத்தின் பார்வையில் புலிகள் வன்முறையாளர்கள் என்பதை மாற்றி அகிம்சை வழி தியாகிகளாகவும் அவர்கள் இருந்தார்கள் என்பதை நிறுவிவிட்டு சென்ற தியாக தீபம் திலீபன் அவர்களினுடைய 7ஆம் நாள் நினைவேந்தல் நிகழ்வில் திலீபன் அவர்களினுடைய கனவை சுமந்து தனி ஈழம் ஒன்றே தீர்வு என்கிற அந்த லட்சியத்தை அடைவதற்காக ஒவ்வொரு நாளும் கனவு காண்போம், ஒவ்வொரு நாளும் அதற்காக உழைப்போம். பார்த்திபன் ராசையா இன்னும் பசியோடுதான் இருக்கிறார். மேலே இருந்து அவர் சொன்னது போல உழைத்து கொண்டிருக்கிறார். நாமெல்லாம் அவருடைய கனவை, அவருடைய விடுதலை உணர்வை அடைய வேண்டும் என்பதற்காக கடுமையாக உழைப்போம். தியாக தீபம் திலீபன் அவர்களுக்கு எனது வீர வணக்கத்தை செலுத்தி விடைபெறுகிறேன். நன்றி.